பொய்வாயில் ஐந்தவித்தால் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வாழ்க்கைக்கு வள்ளுவம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளுவ தேவநாயனாருடைய குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே திருவள்ளுவ தேவநாயனார் தன்னுடைய கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே இறைவனுக்கு ஒரு திருநாமத்தை சூட்டுகிறார். தன்னுடைய 6வது திருக்குறளில் ஐந்தவித்தான் என்ற திருநாமத்தை இறைவனுக்கு சூட்டுகிறார். அதாவது அந்த திருக்குறள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்பது அந்த திருக்குறள். இந்த திருக்குறளுடைய ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஐம்புலன்களை பற்றியும் ஐம்பூதங்களை பற்றியும் ஐம்பொறிகளை பற்றியும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஐம்புலன்களுக்கு மற்றொரு பெயர் தன்மாத்திரைகள் என்று பெயர். இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் 2 வகையான உடம்பை கொடுக்கிறான். ஒன்று கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த தூள உடம்பு, மற்றொன்று இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றொரு உடம்பு சூக்கும உடம்பு. அந்த சூக்கும உடம்பு 8 பொருட்களால் ஆனது. அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், மனதனுடைய 2வது நிலை புத்தி, மனதனுடைய 3வது நிலை அகங்கார். ஆகவே இந்த 8 பொருட்களால் ஆனது சூக்கும உடம்பு. இந்த உடம்பு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி இந்த 8 பொருட்களை கொண்டு கொடுத்திருக்கிறான். அதனால்தான் அதற்கு பொது உடம்பு என்று பெயர், பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும். அதன் பிறகு மனதனுடைய செயல்பாட்டிற்கு தக்கவாறு ஒவ்வொரு ஆன்மாவும் சிறப்பு உடம்பாகி இந்த உடம்பை பெற்றுக்கொள்கிறது. இந்த உடம்பிற்கு சிறப்பு உடம்பு என்று பெயர். இந்த உடம்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் அந்த திருக்குறளுடைய ஆழமான பொருள். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வெற்றுமையான். அந்த வகையிலே சூக்கும உடம்பில் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற இந்த 5 புலன்கள் அல்லது தன்மாத்திரைகள் என்று பெயர். இந்த 5ஐயும் திருமந்திரம் கள்ளப்புலனைந்தும் காலால் மணிவிளக்கே என்று பேசுகிறது. அதில் சுவையை ஆதாரமாக வைத்து இறைவன் நீரை படைக்கிறான். ஒளியை ஆதாரமாக வைத்து நெருப்பை படைக்கிறான். ஊறு, பரிசம், தொடு உணர்வை ஆதாரமாக வைத்து காற்றை படைக்கிறான். ஓசையை ஆதாரமாக வைத்து ஆகாயத்தை படைக்கிறான். நாற்றத்தை ஆதாரமாக வைத்து நிலத்தை படைக்கிறான். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இந்த 5ம் 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களையும் மூலப்பொருளாக ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பிலே பிரதானமான உறுப்பு தலை. அதுதான் சித்தர்கள் சொன்னார்கள், எஞ்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் என்று சொன்னார்கள். காரணம், இந்த ஆன்மா, இந்த உயிர் அறிவை பெறுவதற்கு பயன்படக்கூடிய அறிவு கருவிகள் இந்த தலையில்தான் இருக்கிறது. அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று சொல்லப்படக்கூடிய 5 அறிவு கருவிகள். அதாவது நாக்கு, கண், தோல், காது, மூக்கு, இந்த 5ம் அறிவு கருவிகள். அதாவது அறிவை பெறுவதற்கு பயன்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், கருவிகள். ஆனால் இந்த 5ற்கும் அறிவு இருக்கிறதா என்றால் அறிவு கிடையாது. இந்த 5ற்கும் அறிவு இருக்கும் எனில் இறந்தவனுடைய உடம்பிலேயும் இந்த 5ம் இருக்கிறது, ஆனால் செயல்படாத நிலையில் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 5ஐயும் செயல்படுத்திய ஒருவன் அந்த உடம்புக்குள்ளே இருந்திருக்க வேண்டும் என்பது பெறப்படுகிறது. ஆகவே இந்த 5ஐயும் செயல்படுத்தியவன் இந்த உடம்பை விட்டு வெளியில் சென்று விட்டான். அதனால் இந்த 5ம் செயல்படாத நிலையிலே அந்த உடம்பிலேயே இருக்கிறது. ஆகவே இந்த 5ஐயும் வாயில்களாக கொண்டு நாம் இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த 5ஐயும் உணர்கிறோம்.
இந்த ஆன்மா உணர்கிறது. அதாவது சுவையை நாக்கின் வாயிலாக உணர்கிறோம், ஒளியை கண்ணின் வாயிலாக உணர்கிறோம், ஊறு தொடு உணர்வு பரிசத்தை தோளின் வாயிலாக உணர்கிறோம், ஓசையை காதின் வாயிலாக உணர்கிறோம், நாற்றத்தை மூக்கின் வாயிலாக உணர்கிறோம். ஆகவே இந்த ஐந்தையும் வாயில்களாக கொண்டு இந்த ஆன்மா இந்த 5 விடயங்களை உணர்கிறது, உணர்ந்து அறிவை பெறுகிறது. இந்த செய்திகளை அந்த திருக்குறளோடு ஒப்பிட்டு பொருள் கொள்ள வேண்டும். உயிர்களாகிய நாம் இந்த புலன்களின் வசப்பட்டவர்கள். அதாவது ஓரறிவு கொண்ட உயிரினம், 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு கொண்ட உயிர்களாகிய மனிதர் வரையும், இவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய முக்காலமும் உணர்ந்த யோகிகள் ஞானிகள் வரையும், அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய தேவர்கள் வரையும் அனைவருமே உயிர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த புலன்கள் இயல்பாகவே வேலை செய்யும். ஆகவே உயிர் வர்க்கத்தை சார்ந்த அனைவரும் இயல்பாகவே புலன்களின் வசப்பட்டவர்கள். ஆனால் இறைவன் என்பவன் இயல்பாகவே புலன்களுக்கு அப்பாற்பட்டவன், இயல்பாகவே புலன்களின் உணர்வு அற்றவன் என்ற அர்த்தத்தில்தான் இறைவனுக்கு ஐந்தவித்தான் என்ற திருநாமத்தை திருவள்ளுவர் சூட்டுகிறார். ஆகவே இயல்பாகவே புலன்களுக்கு அப்பாற்பட்டவன். அவனுடைய நெறியிலே நாம் நின்றால் அவனுடைய தன்மையை இந்த உயிரும் பெறும். ஏனென்றால் உயிர் சார்ந்ததின் வண்ணம். ஆகவே நாம் இந்த புலன்களை வெல்ல வேண்டும் என்றால் இயல்பாகவே புலன்களுக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய திருவடியிலே நம்முடைய மனதை நாம் வைக்கின்ற பொழுது இந்த புலன்கள் செயலற்று போகும். இந்த புலன்கள் செயலற்று போவதனால் இந்த பொறிகள் தன்னுடைய வேலைகளை நிறுத்தி கொள்ளும். ஆகவே இப்படி இயல்பாகவே புலன்களுக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய திருவடியை பற்றி நின்றால் நாம் நீடித்த வாழ்வு வாழ முடியும் என்ற அடிப்படையில்தான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதில் ஒரு முக்கியமான செய்தி, உயிர் வர்க்கம் அனைத்தும் இயல்பாகவே புலன்களின் வசப்பட்டது. ஆனால் இறைவன் என்பவன் இயல்பாகவே புலன்களுக்கு அப்பாற்பட்டவன். அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட இறைவன் புலன்களின் வசப்பட்ட நம்மை போல ஒரு உருவம் எடுத்து வந்து புலன்களை வென்றான் என்று பொருள் கொள்வது முற்றிலும் தவறான கருத்து என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.